தாய்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவசரமாக தாய்லாந்தில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், தாய்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்தை சந்தித்து கோர நிகழ்வு அதனுடைய வடு ஆறுவதற்கு முன்பாகவே தொடர்ந்து ஏர் இந்தியா விமானத்திற்கு சொந்தமான ஒரு விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள். மௌனிகா, நேற்று ஏர் இந்திய விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே விபத்துல சிக்கியதுல 241 பேர் உயிரிழந்ததற்கு பிறகாக ஏர் இந்திய விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளை பாதுகாப்பு செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டு வராங்க. இதன் காரணமாகவே இன்று மும்பையிலிருந்து லண்டன் புறப்பட்ட ஒரு விமானம் கூட 3 மணி நேரம் ஆகாயத்துல பறந்ததற்கு பிறகாக சில தொழில்நுட்ப காரணங்களுக்காக மீண்டும் மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக சில செய்தி தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்றது. இந்த நிலையிலே தாய்லாந்தினுடைய புக்கெட்டில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களிலே விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில மீண்டும் தாய்லாந்தினுடைய புக்கெட் தீவிலே அது தரையிறக்கப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தாய்லாந்து நாட்டினுடைய சில ஊடக அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஏர் இந்தியா 379 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விமானம் தான் தாய்லாந்துடைய புக்கெட் நகர்ல இருந்து டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறது. சுமார் 156 பயணிகளோடு இந்த விமானம் புறப்பட்ட நிலையில விமானத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டது. உடனடியாக தாய்லாந்து விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஏர் இந்திய விமானத்தை தொடர்பு கொண்டு விமானத்தை உடனடியாக தரையிறக்குமாறு அறிவுறுத்தியதன் அடிப்படையில மீண்டும் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலே புக்கெட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்துல தரையிறங்கியது. பின்னர் பயணிகள் அனைவருமே பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விமானத்திற்குள்ள வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி நிறுவனங்கள் செய்தியை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்காங்க. ஏர் இந்திய நிறுவனத்தை பொறுத்தவரையிலுமே பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். இனிமேல் இது போன்ற எந்த விபத்துகளும் நடைபெறாத வகையில மிக கவனமாக செயல்படுவோம் என்றெல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இன்று காலை மும்பையிலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் 3 மணி நேரம் ஆகாயத்தில் பறந்ததற்கு பிறகாக தொழில்நுட்ப காரணங்களுக்காக மீண்டும் லண்டன் செல்லாமல் மும்பை விமான நிலையத்திற்கே திரும்பியதும் தற்போது தாய்லாந்து புக்கெட்டிலிருந்து புறப்பட்ட விமானம் ஒன்றுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில புறப்பட்ட சில நிமிடங்களிலே மீண்டும் தாய்லாந்துடைய நகரான புக்கெட்டிலே மீண்டும் விமானம் தரையிறங்கி இருப்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.